அண்ணாமலையா கொக்கா? இன்றைக்கு நாம் பார்க்க போகும் சிறுகதையின் தலைப்பு, என்னப்பனே முருகா, எல்லாரையும் காப்பாத்தப்பா. விடியற்காலையில் வேண்டிக்கொண்டே தன்னுடைய அம்பாசிடரை வெளியே எடுத்தான் அண்ணாமலை. வீட்டுக்குள்ளிலிருந்து பையன் வெளியே ஓடி வந்தான். அப்பா அப்பா, அம்மா ஒரு நிமிஷம் வந்துட்டு போக சொல்லுச்சு. காலையிலே வண்டி எடுக்கும்போதே இடைஞ்சலா? மனதுக்குள் முணுமுணுத்து கொண்டே வண்டியை விட்டு இறங்கி வீட்டுக்குள் வந்தான் அண்ணாமலை. அவன் மனைவி கையில் காஃபி டம்ளருடன் நின்று கொண்டிருந்தாள். காலையில் வெறும் வயிற்றில் போகாதீங்க. இவனுக்கு கோபம் பற்றி கொண்டு வந்தது. நினைத்து பார்த்தான். பாவம், எனக்காக காப்பியை வைத்து கொண்டு நிற்கிறாள். இவளை நோக வைத்து விட்டு சென்றால் அங்கும் நமக்கு நிம்மதி இருக்காது. சரி என்று காப்பியை குடிக்க ஆரம்பித்தான். காலை 7 மணிக்கெல்லாம் வண்டியை கொண்டு வந்து ஸ்டாண்டில் நிறுத்தி விடுவான். எப்படியும் வாடகை கேட்டு ஆட்கள் வருவார்கள். அதனால் நேரத்தில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டு மீண்டும் 9 மணிக்கு வீட்டுக்கு சாப்பிட போவான். ஓரளவுக்கு சவாரி கிடைப்பதால் குடும்பம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இரவு 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இதற்கு மேலே சவாரி வருவது சிரமம். வீட்டுக்கு கிளம்பலாம் என்று முடிவு செய்து வண்டியை கிளப்பினான் அண்ணாமலை. அப்பொழுது மூவர் சவாரி வருமா என்று கேட்டனர். இவன் வாட்சில் மணி பார்த்தான். மணி 10:30 காட்டியது. எங்கே சார் போகணும்? ஊட்டி வரைக்கும் போகணும் என்று அவர்கள் சொன்னார்கள். திடுக்கிட்டான். ஊட்டிக்கா? மெல்ல இழுத்தவன், இந்நேரம் ஆயிடுச்சே சார், நீங்கள் கேட்குறத விட கொஞ்சம் அதிகமாகவே தர்றேன்ப்பா. அதிக பணம் என்றதும் அண்ணாமலைக்கு மனம் சலனப்பட ஆரம்பித்தது. யோசிக்க ஆரம்பித்தான். அப்பா, யோசிக்காதீங்க, எங்களுக்கு அவசரம். சென்னையில் இருந்து வர்றோம், அதனால தான் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. சரிங்க சார், உட்காருங்க. ஆனால் சார்ஜ் ஜாஸ்தி ஆகும் என்று அண்ணாமலை சொன்னான். இவன் சொன்னதை அவர்கள் காதில் வாங்காதவர்கள் போல் காருக்குள் இருவர் பின்புறமும் மற்றொருவர் முன்புறமும் ஏறிவிட்டனர். கார் சிறிது தூரம் போன பின் தான் நினைத்தான் அண்ணாமலை, அடடா, வீட்டில் சொல்லாமல் வந்துட்டோமே. சரி, செல்லில் சொல்லிடலாம் என்று ஸ்டேரிங்கை வளைத்து கொண்டே செல்லை பேண்ட் பாக்கெட்டில் தேடினான். கிடைக்கவில்லை. எங்கு வைத்தோம் என்று யோசித்தான். மதியம் சாப்பாட்டுக்கு போகும்போது வீட்டுக்கு கொண்டு போனது ஞாபகம் இருக்கிறது. வீட்டுக்குள் தான் இருக்கும். அப்படியானால் வைத்திருக்க வேண்டும். இப்பொழுது மனதுக்குள் கவலை வந்து ஒட்டிக்கொண்டது. பாவம், என்னை இன்னும் காணவில்லை, பதறிக்கொண்டிருப்பாள் என் மனைவி. நான் ஒரு மடையன் என்று தன்னையே நொந்து கொண்டான். மேட்டுப்பாளையம் தாண்டி சிறிது தொலைவில் ஒரு கடையில் நிறுத்த சொன்னார்கள் காரில் வந்தவர்கள். நிறுத்தியவுடன் இவர்கள் மூவரும் இறங்கினர். வாப்பா, நீயும் ஏதாவது சாப்பிடு என்று சொல்ல, இவன் வேண்டாங்க, நான் காத்திருக்கேன், நீங்கள் போய் சாப்பிட்டு வாங்க என்று மறுத்து விட்டான். அவர்கள் சாப்பிட்டு வரும் வரை நமக்கு என்ன வேலை? மேலே மெல்ல கீழே இறங்கி அங்கிருந்து புதரோரமாய் போனான். அப்பாடி, ஜிப்பை இழுத்துவிட்டு மெல்ல வெளியே வந்தவன் சற்று தள்ளி இருவர் பேசிக்கொள்வது இவன் காதுகளில் மெல்ல விழுந்தது. வழியிலேயே முடிச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் போகட்டும், இறங்கச் சொல்லி பார்த்துக்கலாம். குரல் தன்னுடைய வண்டியில் ஏறியவர்களின் முதலில் சவாரி கிடைக்குமா என்று கேட்டவன் குரல் போல் இருந்தது. இவனுக்கு மனதில் திகில் வந்து ஒட்டி கொண்டது. இவர்கள் கொள்ளையர்களா? வழியில் தன்னுடைய காரை திருடுவதற்காக திட்டம் போட்டிருக்கிறார்களா? இப்போது என்ன செய்வது? மனதில் பயம் ஊற மெல்ல தன் வண்டி அருகே செல்லும்போது வண்டியில் வந்த மூவரும் உட்கார்ந்திருந்தனர். காருக்குள் ஏறி என்னப்பா இன்னும் காணோமேன்னு பார்த்தோம். ஒருத்தர் சொன்னபோது அவனுக்கு அந்த புதரில் பேசியவரின் குரல் போலவே இருந்தது. சந்தேகமே இல்லை, இது திருட்டு கும்பல்தான். திருடத்தான் என்னுடைய காரை வந்திருக்கிறார்கள். இப்போது என்ன செய்வது? வண்டி வராது என்று சொல்லிவிடுவோமா? அப்புறம் தகராறு செய்தால் இவன் நிலைமை என்ன? அவர்கள் மூவர், நான் ஒருவன். இங்கு அவனுக்கு தெரிந்தவர்களும் யாரும் இல்லை. வண்டி ரிப்பேர் என்று சொல்லிவிடலாமா? யோசித்தவன், அதுதான் சரி, கொஞ்ச தூரம் சென்று வண்டி ரிப்பேர் என்று சொல்லிவிடலாம். மனதுக்குள் தெம்பை வரவழைத்து கொண்டான் அண்ணாமலை. கொஞ்ச தூரம் சென்ற பின் தான் யோசித்தான். வண்டி ரிப்பேர் என்று சொல்லிவிட்டு நானும் அவர்களுடன் தனியாகத்தானே இருக்க வேண்டும். வண்டி நன்றாக இருப்பதாக கண்டுபிடித்து விட்டால் என்னை அங்கேயே ஏதாவது செய்துவிட்டு வண்டியை எடுத்து கொண்டு போய்விட்டால் என்ன செய்வது? இவனுக்கு இருதலை கொல்லி எறும்பு போல ஆரம்பித்தது மனது. அலைபாய நல்ல இருட்டு. வண்டி அமைதியாக ஓடிக்கொண்டிருந்தது. அண்ணாமலை மனது மட்டும் துடித்து கொண்டிருந்தது. படக் என. எப்படி செய்யலாம்? இவர்களிடமிருந்து எப்படி தப்பிக்கலாம்?
யோசனை செய்து செய்து இவன் மனம் சோர்ந்து விட்டது. எல்லா கடவுளையும் வேண்டிக் கொண்டான். அப்பா முருகா, என் பொண்டாட்டியோட தாலி பாக்கியத்தை பறிச்சிடாதடா ஆண்டவனே அப்படின்னு எல்லா சாமியும் வேண்ட ஆரம்பித்தான். அண்ணாமலையின் அடி வயிற்றில் கிளம்பிய பயம் கால் வழியே கீழே வந்து கால்களை நடுங்க ஆரம்பித்தது. என்ன செய்வது? மனது சீக்கிரம் சீக்கிரம் தன்னுடைய உயிர் முக்கியமா வண்டி முக்கியமா முடிவு செய் கட்டளையிட அடுத்த நிமிடம் வண்டியை நிறுத்தியவன் தன்னுடைய கதவை திறந்து தலை தெறிக்க ஓட ஆரம்பித்தான். அந்த இருளில் தன் கண்களுக்கு தெரிந்த பாதையின் ஒளியை கொண்டு ஓட ஆரம்பித்தான். மனது துடிக்கும் சத்தம் கேட்டால் இருதயமே வெளியே வந்துவிடுமோ என்ற அளவில் இருந்தது. தட் தட் என்ற காலடி ஓசை அந்த இருளில் தனித்து கேட்டது. இலக்கு தெரியாமல் ஓடியவன் அடுத்த வளைவில் ஒரு வண்டி நின்று கொண்டிருப்பதை கண்டவுடன் அதனை நோக்கி தன்னுடைய வேகத்தை அதிகப்படுத்தினான் அண்ணாமலை. நிறுத்தப்பட்டிருந்த வண்டியில் இருந்த ஓட்டுநரின் கையை கட்டி அவர் வாயில் துணியை திணித்து கொண்டிருந்த இருவர் திடீரென தட் தட் என சத்தம் கேட்டு மிரண்டு திரும்பி பார்க்க ஒரு உருவம் வேகமாக இவர்களை நோக்கி வருவதை பார்த்தவர்கள், டேய் யாரோ வர்றாங்கடா ஓடு சொன்னவர்கள் ஓட எத்தளிக்க அதில் ஒருவன், கொஞ்சம் நில்லு, ஒருத்த மட்டும்தான் ஓடியாராம், அவனை பிடிச்சிடலாம் சொல்லிவிட்டு ஓடி வருபவனை தாக்க தயாரானார்கள். ஓடி வந்தவன் கையை கட்டி ஒருவன் படுத்து கிடப்பதையும் இருவர் இரு கட்டைகளையும் எடுத்து தன்னை அடிக்க பாய்ந்து வருவதையும் பார்த்து அதிர்ச்சியில் என்ன செய்வது என்று நினைக்கத்தான் முடிந்ததை தவிர இவனின் ஓட்டத்தை இவனால் நிறுத்த முடியவில்லை. அப்பொழுது அவனின் பின்னால் ஒரு வண்டியின் வெளிச்சம் அவன் மீது விழுந்தது. அதன் பின் அவனை தாக்க தயாராக இருப்பவர்கள் மீதும் கையில் கட்டுடன் வாயில் துணி அடைக்கப்பட்டு கீழே கிடப்பவன் மீதும் அந்த வெளிச்சம் விழுந்தது. இவனை தாக்க தயாராக இருந்தவர்கள் திடீரென்று வந்த வண்டியின் வெளிச்சத்தை கண்டு மிரண்டு கையில் இருந்த கட்டையை கீழே போட்டுவிட்டு ஓட முயற்சிக்க அதற்குள் ஓடி வந்த அண்ணாமலை கீழே கிடந்தவனின் கட்டுகளை பிரித்திருந்தான். அவனின் வாயிலிருந்த துணியையும் எடுத்து விட்டான். காரில் இருந்து இறங்கி அவர்களை விரட்டிவிட்டு வந்த இருவர், ஏம்பா இவரை காப்பாற்றுறதுக்கு தான் இவ்வளோ வேகமாக எங்களை விட்டுட்டு ஓடி வந்துட்டியா? சொல்லியிருந்தா நாங்களும் உன்னோட இந்த கார்லேயே வந்திருப்போம் இல்லை? வேகமாக நல்ல வேலை, சாவியை வண்டியிலேயே விட்டுட்டு வந்த, நாங்கள் எடுத்துக்கிட்டு உன் பின்னால் வர முடிஞ்சது. அதிலிருந்த ஒருவன், ஆமாம் நீ வயிறு பிடுங்குதுன்னு சொல்லிட்ட, வண்டியை நிறுத்த டிரைவர் பார்த்துருப்பார், நமக்கு காத்திருந்தா இந்த டிரைவரை ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு ஓடி வந்திருக்காரு. என்ன டிரைவர், நான் சொன்னது சரிதானே? அண்ணாமலைக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. இவர்களுக்கு என்று பயந்து ஓடி வந்தோம் என்று அவனால் சொல்ல முடியவில்லை. நாம இருந்தோம் என்றால் அவன் செய்ததைத்தானே செய்திருப்போம். மறுநாள் பத்திரிகையில் வந்த செய்தியில் அண்ணாமலையும் ஒரு ஹீரோவாகி